Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கருப்பு சுண்டலை வச்சு ஒரு வடை தாங்க செய்ய போறேன். இது வந்து நல்லா ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த சுண்டல் இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் உள்ளேயே சேர்த்துக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டோம்னா குழந்தைங்க வாயில் படும். அதனால் நான் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டேன். இப்போ இந்த சுண்டலை வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் நொரன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்தது கூட என்ன சேர்த்த போகிறோன்னா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குவோம். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா, கொஞ்சமாக இஞ்சி சின்னதாக துருவி வச்சுருக்கேன். இஞ்சி, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கேரட்டு, இது வந்து முருங்கைக்கீரை, இது எல்லாமே நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்துட்டோம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் சின்ன வெங்காயத்தை இதனோட தான் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சாச்சு. இப்படி நம்ம உருண்டை செஞ்சு நம்ம கையில் வச்சு நல்லா வடை மாதிரி தட்டி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வடையை எடுத்து வேறு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து கருப்பு சுண்டல், கேரட்டு, முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு வடை செஞ்சுருக்கோம். நீங்களே இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான வடையை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.